என்னோட பேரு ஷர்லி லைனர். ஆல்ஃப்ரட் ஹீக்ரோஸ் ஹை ஸ்கூல்ல நான் ஒரு ஜூனியர் ஸ்டூடெண்ட். இது என்னுடைய பேபி சிட்டிங் சர்வீஸ். The answer is no. Mom doesn't drink. Dad didn't hit me. Uncle Steve never showed me his privates. I don't even have an Uncle Steve. நான் எனக்கு அந்த மாதிரி கிடையாது. நல்ல பணம் தராங்க. அப்புறம் இந்த மாதிரி சம்பாதிக்கிறது ஒன்றும் அவ்வளோ அவமானமான விஷயம் கிடையாது. எனக்கு சந்தோஷம்தான். ஆனா நான் அதுக்காக இதை செய்யல. இதுக்கு முன்னாடி என்ன ஆச்சுன்னு பாக்க. SAT நம்ம ஸ்டேட்டுக்கு வெளியில நீங்க காலேஜில் ஜாயின் பண்ணணும்னு நினைச்சா நீங்க இந்த SAT எக்ஸாமை பாஸ் பண்ணி ஆகணும். 3 மணி நேரம் 45 நிமிஷத்துல நீங்க இந்த எக்ஸாமை முடிக்கணும். பார்க்க உங்களுக்கு நிறைய டைம் இருக்கிற மாதிரி தெரியல. ஹே பிரெண்டா, ஆனா நீங்க எக்ஸாம் எழுத ஆரம்பிச்சீங்கன்னா உன்கிட்ட பேச மாட்டேன்னு சொன்னல. உன்னோட ஸ்டெப் பிரதர் என்னையே பார்த்துட்டு இருக்கான். சோ நீங்க ரொம்ப கவனத்தோட அவ ஒண்ணுதான் பார்க்கறான்னு நினைக்கிறேன். ஒவ்வொரு क्वेश्चனையும் நல்லா படிச்சு பார்த்து புரிஞ்சிக்கிட்டு அதுக்கான ஆன்சரை எழுதணும். என்னோடது ஏதோ அவனை கவர்ந்து இருக்குன்னு தான் நினைக்கிறேன். உன்னோட ஸ்டெப் பிரதர்ன்றதுனால அது இன்சிஸ்ட்குள்ள வராது. என்ன பிரெண்டாக்கு அவளோட தங்கச்சியை பத்தி நல்லாவே தெரியும். ஆல்வேஸ் ரொம்ப ஹர்ட் ஆயிருப்பான்னு நினைக்கிறேன். அங்க போய் தனியா உட்கார்ந்துட்டு இருக்கான். இது ஸ்காலர்ஷிப்காக. இது உங்களுடைய ஃபியூச்சர். நல்ல எதிர்காலம் வேணும்னா தீவிரமா படிக்கணும். எந்த அளவுக்கு நல்லா படிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு நல்ல காலேஜுக்கு போவீங்க. மிஸ்டர் பிளஷரும் வராரா? என் புக்ஸ் எங்க இருக்குன்னு தெரியுமா? பேஸ்மெண்ட்ல இருக்குன்னு நினைக்கிறேன். கேஸ் முடிஞ்சுதா? இல்ல, அவனோட கசின் இங்க வரான். அங்க என்ன பண்ற? எப்படி இருக்க? என்னாச்சு உனக்கு? கேப்டன், நம்ம கடல்ல வழி மாறிட்டோமா? அரேஸ், எனக்கு பயமா இருக்கு. இந்த மாதிரி நான் படத்துல தான் பார்த்திருக்கேன். பரவாயில்ல, நாம இந்த படத்துல காட்டுவோம். ஷர்லி, இப்ப நீ எங்க இருக்க? சவுத் ஃபீல்ட்ஸ்ல. அப்படியா? அது இங்க இருந்து ரொம்ப தூரமே. நீங்க எங்க இருக்கீங்க? கடவுளே. கேல் ஆட்டோபயோகிராஃபி எழுதுனா அது என்னன்னு சொல்லுவாங்கன்னு தெரியுமா? Hurry up and wait for me. நீ என் கூட மேல வரியா?
ஷெர்லி வந்துட்டா. ஓ அப்படியா? அவனை தனியா விடலல, அதான் கோவத்துல இருக்கான். மாம்! மைக்கி, ஆடம்க்கு ஏதாவது எமர்ஜென்சினா நீ என்ன பண்ணுவ? நீயே ஹாஸ்பிட்டலுக்கு காரை ஓட்டிட்டு போவியா? ஏதோ முதல் வாட்டி மாதிரி பேசுறீங்க. ஓகே, நீ சொல்றது எனக்கு புரியுது. நீ நல்ல பையனா இருக்கணும், சரியா? காலையில சீக்கிரம் வந்துடுறேன். போயிட்டு வரோம். போங்க, வராதீங்க. எமர்ஜென்சி நம்பர்ஸ் எல்லாம் அந்த ஃப்ரிட்ஜில் ஒட்டியிருக்கேன். அதுக்கப்புறம் ரெஸ்டாரண்ட் நம்பர். ஓகே, நீ பாத்துக்கோ. சரி பாத்துக்கோங்க. நீங்களும் தான். நல்லா இருக்குல்ல? ஓகே போலாமா? ஓகே, குட் நைட். See you. அங்க போய் ரீச் ஆக எவ்வளோ நேரம் ஆகும்? Thank you. உண்மையை சொல்லணும்னா இந்த பிசினஸ் ரொம்ப நல்லா போயிட்டு இருக்கு. அடுத்த வருஷம் இன்னும் 2 ரெஸ்டாரண்ட் ஓபன் பண்ணலாம்னு இருக்கேன். ஈஸ்ட்ல ஒன்று, அப்புறம் வேற ஏதாவது ஒரு சைடுல ஒன்று. அங்க ஒட்டக சவாரி பண்றவங்க கண்டிப்பா வருவாங்க. Oh. Jerry, come on. ஏன் கார்ப்பரேட்ல ஓபன் பண்ணும்போது நீயும் வந்து சேர்ந்துக்கிட்டா ரொம்ப நல்லா இருக்கும். அது செட் ஆகுமான்னு தெரியல. உன்ன மாதிரி என்னால எடுத்தோம் கவுத்தோன்னு டிசிஷன் எடுக்க முடியாது. ஏன் இந்த பிசினஸ் நல்லா தானே போயிட்டு இருக்கு? இதுல என்ன இருக்கு எனக்கு புரியல. எங்களுக்கு குழந்தைங்க எங்களுக்கும் தான் குழந்தை இருக்கு. குழந்தைங்களோட ஃபியூச்சருக்காக தான் நான் இதெல்லாம் பண்ணலாம்னு சொல்றேன். சோ தயவு செஞ்சு உனக்கு ஒரு குழந்தை தான் இருக்கு. ஆனா நாங்க 2 பசங்களுக்கு ஃபீஸ் கட்டணும். அதனால என்ன, அவங்களும் வளர்ந்ததுக்கு அப்புறம் மைக் மாதிரி ஆயிடுவாங்களா என்ன? ஓகே, உங்களுக்கு என்னதான் பிரச்சனை? எனக்கு உன்னோட வயசு இருக்கும் போதெல்லாம் நான் ரொம்ப அமைதியா இருப்பேன். ஆனா நீ என்னென்ன பண்ற, என்னென்ன பேசுற? ஓகே, நான் இதுக்கு மேல இதெல்லாம் பொறுத்துக்கிட்டு போகணுன்ற அவசியமே இல்லை. நான் இங்க இருந்து கிளம்புறேன். வரட்டா? ஷேர்லி, நான் என்ன பண்ண முடியும்? நீ என் பேச்சு கேட்டதே இல்ல. எங்க இருந்தா ரெஸ்டாரண்ட் ஐடியா கொஞ்சம் நல்ல ஐடியாவா தோணுது. வேணும்னா அதை நம்ம கன்சிடர் பண்ணி பார்க்கலாம். ஜெர்ரிக்கு கீழே வேலை செய்யலான்னு நினைக்கிறியா? ஆமா. இருக்கட்டும். என்னைக்கு ஜெர்ரி போய் கார்ப்பரேட்ல சேர்றானோ அன்னைக்கு நான் போய் சர்க்கஸ்ல சேர்ந்துருவேன். ஏன் உனக்கு பிடிக்கலையா? இந்த ஐடியா நல்லா இல்லையா? இப்பவே நீ ஒரு நல்ல பொசிஷன்ல தானே இருக்க. உண்மைதானே? இங்க பாரு, பழைய ட்ரெயின்ஸ் வந்துருச்சா என்ன? ஓ கமான், இங்க வா, இங்க வந்து பாரு. அத எங்க போற? உடஞ்சி போன பொம்மை மாதிரி எல்லாத்தையும் கொண்டு வந்து போட்டிருக்காங்க பாரு. பசங்க வெயிட் பண்ணுவாங்க. இல்ல, அவங்க தூங்கி இருப்பாங்க, உனக்கே தெரியும். இங்க வா, இங்க வா. மைக் 9 மணிக்கே கம்ப்யூட்டரை ஷட் டவுன் பண்ணிட்டு தூங்கிட்டு இருப்பான்னு நினைக்கிறியா? உனக்கே அவன் நேரத்துக்கு என்ன பண்ணுவான்னு தெரியும்ல. ஆன்லைன்ல ஒரு பொண்ணை செட் பண்ணி இருந்திருப்பான் கண்டிப்பா. இது ஜோக் தான், வெறும் ஜோக். இது ஒன்றும் ஃபன்னு கிடையாது. சரி விடு, சும்மா ஒரு பேச்சுக்காக சொன்னா அதை நீ ஏன் தப்பா எடுத்துக்கிற? நான் சண்டை போட விரும்பல, சரியா? நான் எங்க சண்டை போட்டேன்? என் மேல எதுவும் கோவம்னா நீ ஓப்பனா சொல்லாமே. டைம் ஆயிடுச்சு, முதல்ல வீட்டுக்கு போலாம். ஏதாவது சொல்லு. கமான், அப்போ வாச்சும் நீ கூல் ஆகுறியான்னு பாப்போம். என்னை திட்ட வச்சும் செய். கமான். சரி ஓகே, அதை விட நீ கார்ல ஏற. என்ன பண்றது, பொண்ணுங்களை திட்ட முடியாது. நான் திட்டியாச்சும் கூல் ஆகிக்கிறேன். ஓ, என்னது இது? வாஷ் பண்ணும்போது கீழே கொஞ்சம் சிந்திருச்சு, அதனால தான். ஓ அப்படியா? விடுங்க, பரவாயில்ல, பாத்துக்கலாம். நீ எதுவும் சொல்ல நினைக்கிறியா? என்ன மன்னிச்சிருங்க. உனக்கு எதுவும் சாப்பிட வேணுமா? இப்பதான் பிரெட் சாப்பிட்டேன்.
சாப்பிட வேணும்னா சொல்லு, நான் வண்டி நிறுத்துறேன். இல்ல பரவாயில்ல, நான் சாப்பிட்டேன். ஆனா எனக்கு காஃபி வேணும். பசியோட அவளை வீட்டுக்கு அனுப்ப வேணும்னு நினைச்சேன், அதான். ம் நீ என்ன பண்ண, அந்த ஃபேனை கொஞ்சம் ஆன் பண்ணனா இருக்கிற புகை எல்லாம் வெளியே போயிடும். ஓகே, இன்னும் 1 ஹவரில் வந்துடுவேன். ஓகே, பாய். உங்க ஆர்டர் ரெடியா இருக்கு. உங்களுக்கு டயர்டா இல்லையா? இல்லை, நான் ஒரு ஆந்த மாதிரி. எனக்கு நைட்டில் வெளியே சுற்றியே ரொம்ப பழகிடுச்சு. நானும் அப்படிதான். ஓ அப்படியா? ம். என் கிச்சனை க்ளீன் பண்ணுறதுக்கு உனக்கு எக்ஸ்ட்ரா பே பண்ணலான்னு இருக்கேன். ஏன், என்னாச்சு? சில நேரங்கள்ல இப்படிதான் ஏதாவது கிறுக்குத்தனமா பண்ணிடுவேன். ஏன்னு தெரியல. நானும் அப்படிதான். ஏதோ கிறுக்குத்தனமா பண்ணிட்டேன். இது எப்படி வைக்கணும்னா, இப்படி வைக்கணும். நல்லா இருக்கா? நான் என்ன சொல்ல வரேன்னு புரியுதா? ஒன்றுமே புரியல. இப்படி வச்சா இது நல்லா இருக்காது. ஆமாம், நல்லா இருக்காது. ஒரு விஷயம் இங்க தப்பா ஆச்சுன்னா அதுக்கப்புறம் அதை சுத்தி இருக்கிற மற்ற எல்லா விஷயங்களையுமே அது தப்பாக்கிடும். டாமினோ எஃபெக்ட், அதாவது செயின் ரியாக்ஷன் மாதிரி. ரைட். இங்க இருக்கிற எல்லாத்துக்குமே அதுங்களுக்கான ஒரு இடம் கண்டிப்பா இருக்கும். ஆமா, என்ன பைத்தியம் நினைக்கிறீங்களா? கண்டிப்பா. இல்லை, நான் சும்மா தான் சொன்னேன். விளையா. உங்க ஃப்ரைஸ் ரெடி ஆயிடுச்சு. ஓகே. உங்க வைஃபை எப்படி மீட் பண்ணீங்க? என்ன என்ன அது ஏன் கேட்குற? ஓகே, நான் முதல் முறையாக அவளை இந்த 6 வழி பிரிட்ஜ் இருக்கும்ல, ட்ராக், அங்கே தான் நான் அவளை பார்த்தேன். அன்னைக்கு அது ரொம்பவே இருட்டாக இருந்துச்சு. என்னால் அவளை முழுசாக பார்க்க கூட முடியல. அது நான் அந்த இடம் நமக்கு ஒரு புது வைபை கொடுக்கும். ஆமாம், ஒரு நாள் என் ஃப்ரெண்ட் ஜெரி அங்கே என்னை கூட்டிகிட்டு போயிருந்தேன். அன்னைக்கு டின்னர் சாப்பிட்டீங்களா? அப்படி அங்கே என்னதான் இருக்குன்னு பார்க்க போயிருந்தேன். ஓகே. அங்கே நாங்கள் இருந்த அப்போ கொஞ்சம் குட்டியா அழகான பொண்ணு என் பக்கத்தில் வந்தா. அந்த பொண்ணு தான் கேல். அவ பாட்டுக்கு அவ பணத்தை கட்டிக்கிட்டே இருந்தா. ஆமா, பணம் கட்டினதுல அவ எனக்கு 1 மடங்கு 2-3 மடங்கு அதிகமாக கொடுத்தா. அதுக்கப்புறம் ஜெரியை பார்த்து அவ வேற என்னெல்லாம் எனக்கு கொண்டு வந்திருக்கீங்கன்னு கேட்டா. நீ அந்த இடத்துல இருந்திருக்கணுமே. இருந்திருக்கணும்னு ஆசைதான். அப்புறம் என்னாச்சு? அதுக்கப்புறம் அவன் ஃப்ரெண்ட்ஸ் கூட அவள் கிளம்பிட்டா. அப்புறம் நான் ஜெரியை பார்த்து, இந்த பொண்ணு எங்களுக்குள்ள ஏதோ பண்ணுறான்னு சொன்னேன். எவ்வளோ சீக்கிரம் மாற்றம் வருதில்ல. உனக்கு பாய் ஃப்ரெண்ட்லாம் இருக்கா? என்னாச்சு? நீ ஸ்மார்ட்டாக இருக்க, மெச்சூர்டாக இருக்க, அழகாக இருக்க, கண்டிப்பாக இருக்கணுமே. இது ரொம்ப நல்லா இருக்குல்ல?
உனக்கு ஒரு காட்டட்டுமா? சரி. ஓகே, வா போலாம். I'm sorry. நம்மளால முடியாது, கண்டிப்பா முடியாது. நான் என்ன சொல்ல வரேன்னு புரியுதுல? எனக்கு குழந்தை இருக்கு. புரியுது. சரி. ஒரு நிமிஷம். குழந்தைங்களை பார்த்துக்கிட்டதுக்கு நன்றி. சரி. HPD, herpes simplex, gonorrhea close-up. லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், இந்த நம்பர்ஸையும் இந்த ரிசல்ட்ஸையும் வச்சு பார்க்கும்போது அமெரிக்கன்ஸ்க்கு கார் தேவைப்படுது. ஸோ நம்ம பக்காவான ஒரு ஃபியூச்சரிஸ்டிக் காரை நம்ம உருவாக்கினா மார்க்கெட்டை பிடிக்கலாம்.
வேகமான ஒரு கார், அதிகமான ஹார்ஸ் பவர். எவ்வளவு ஹார்ஸ் பவர்? யூகிக்க முடியாத அளவுக்கு. எஸ் ஃபியர், எஸ் ஃபியர். யூகிக்க முடியாத ஹார்ஸ் பவர். நீ என்ன மைக் சொல்ற? நல்லா புரிஞ்சுக்கணும். அது என்னோட கார். நான் எடுத்துட்டு வரேன். உன்கிட்ட லைசென்ஸ் கூட இல்ல. ஏன் நான் உன் காரை எடுத்துட்டு ஓடி போயிடுவேனா? ஆமா, உன்னை விட நான் நல்லாவே கார் ஓட்டுவேன். அப்படி மட்டும் நினைச்சுக்காத. ஆலி காரை என்ன பண்ணனு எல்லாருக்கும் தெரியும். அதுக்கப்புறம் ஒரு நாள் பெட்ரோலே இல்லாம கொண்டு வந்து நிறுத்தினேன். லைசென்ஸ் டெஸ்ட்ல 3 வாட்டி ஃபெயில் ஆயிருக்கு. அந்த ஆபீசருக்கு என்ன கண்டாலே பிடிக்காது. இல்ல, உனக்கு ஓட்டவே தெரியாது, அதனாலதான். கண்டிப்பா ஒரு நாள் அரெஸ்ட் ஆவ பாரு. எங்க அம்மா தான் உன் கார் எடுத்துட்டு வர சொன்னாங்க. உங்களை என்ன பண்றேன் பாரு. இருக்கிற நோட்ஸ் எல்லாத்தையுமே நீங்க கரெக்டா ஃபாலோ. அவன் ஒருத்தன் தான் அவளுக்கு ஃப்ரெண்டா? அந்த டான்ஸ பார்க்க அவன் அவளை மட்டும் கூட்டிட்டு போலாம்னு நினைச்சிட்டு இருக்கானா? அவன் கூட போகணும்னா நீயே போய் கேளு. பொண்ணுங்க எப்படி போய் கேட்பாங்க? சரி, வீட்டுக்கு போய் தனியா உட்காந்து உனக்கு என்னெல்லாம் வேணுமோ அதை சாப்பிடு. ஏன்னா இத கேட்டு கேட்டு என் காதே புளிச்சிடுச்சு. என்ன எதுக்காக திட்டுற? சண்டை போடாம கொஞ்சம் அமைதியா இருக்கீங்களா? இதுல எத்தனை டிஃபென்ஸ் அட்டாக் பவர் இருக்குன்றதெல்லாம் கவலையே இல்ல. ஓகே, அத டேபிள் மேல வைங்க. அதுல வின் பண்றேன்னு சொல்றியா? கண்டிப்பா வின் பண்ணுவேன். பேஸ்பால் கார்டு கேம் ரொம்ப ஈஸி. எல்லாருமே வின் பண்ணுவாங்க தெரியுமா? உனக்கு என்ன வேணும்? பிரவுனி? ஐஸ்கிரீம். ஓகே, என்ன வேணுமே வாங்கிக்கோ. அதான் நல்ல மார்க் வாங்கியிருக்கல. ஷர்லி, ஹாய். இந்த இடத்துக்கு நீ அடிக்கடி வருவியா என்ன? எப்பவாவது. நானே உனக்கு கால் பண்ணலான்னு நினைச்சேன். Thursday நீ கொஞ்சம் வீட்டுக்கு வந்து பசங்களை பாத்துக்க முடியுமா? அன்னைக்கு உனக்கு ஸ்கூல் இருக்குன்னு எனக்கு தெரியும். வந்தனா என்னோட பாத்ரூமை க்ளீன் பண்ணிட்டு போலாம்ல. சும்மா காமெடிக்கு சொன்னேன். Thursday உன்னால வர முடியுமா? உனக்கு ஓகே தானே? ஓகே, போதும், கீழே இருங்க. என்ன நல்லா இருந்துச்சா? நல்லா இருந்துச்சாவா? உங்களுக்கு ஸ்மெல் வருதா? பூத்து குலுங்குற பூக்களுடைய வாசம். அதுதான் என்னுடைய ஃபேவரட் ஸ்மெல். எனக்கு டைம் ஆயிடுச்சு, நான் கிளம்பணும். ஐ எம் சாரி. உனக்கு ஓகே தானே? Yeah. Yeah. Thanks.
நீங்க எல்லாரும் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். எக்காரணத்தை கொண்டும் சிறு குடல்ல ஓட்டை போட்டுடவே கூடாது. சிறு குடல் எங்க இருக்குன்னு தெரியலனா உங்க புக்கை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. சிறு குடல்ல ஓட்டை போட்டீங்கன்னா எல்லாமே சொதப்பிடும். இப்போ லிவர் மேல பேன்க்ரியாஸ் இருக்கும். அத நீங்க என்ன என்னாச்சு? ஒன்றும் இல்லை. ஏதோ இருக்கு. இல்லை, நைட்டு தூங்க லேட் ஆயிடுச்சு, அதான். அந்த குழந்தைங்களால படிப்பு கெட்டு போதோ? யா. பணம் கொடுக்குறாங்களா? ம். எவ்வளோ? $200. $200? அவங்க ஹஸ்பண்ட் கூட எதுவும் பண்றியா என்ன? எல்லாமே மனிதர்கள் உடல்ல ஸ்டிமுலேட் ஆகும். என்னால நம்பவே முடியல. எதுக்கு என்கிட்ட சொல்லல? என் லைஃப்ல என்ன நடந்தாலும் அது உன்கிட்ட தானே வந்து சொல்றேன். ஆனா நீ மட்டும் எதுக்காக இப்படி இருக்க? ஏதாவது மறைச்சிருக்கனா? உன்கிட்ட நான் எல்லாத்தையும் சொல்லிட்டு தானே இருக்கேன் இப்ப வரைக்கும். நீ என்கிட்ட இருந்து ஏதோ ஒண்ணு மறைக்கிற ஷெர்லி. கண்டிப்பா ஏதோ ஒண்ணு இருக்கு. இங்க பாரு, எதுவும் நடக்கல. அவருக்கு ஒரு குடும்பம் இருக்கு, குழந்தைங்க இருக்கு, வேலையும் இருக்கு. நானும் காலேஜ் ஜாயின் பண்ணி ஆகணும். அதுக்கு உனக்கு ஃபீஸ் கட்ட பணம் வேணும். உன்னால எப்படி அப்படி பேச முடியுது? என் வாழ்க்கையில அப்படி நடந்ததானே நான் முதல்ல ஃபீல் பண்றதுக்கு. உன்னை பொறுத்த வரைக்கும் நடக்காத ஒரு விஷயத்துக்கு ஃபீல் பண்றது அபத்தம் தானே? போதும், இதோட போதும். என்ன? உனக்கு காசு கொடுக்கும்போது நான் என்ன நினச்சேன்னா அது எனக்கு ஏதோ அது விளையாட்டாக இருக்குன்ற மாதிரி. எனக்கு சொல்ல தெரியல, ஏன் அப்படின்னு தெரியல. ஏன் அது நான் உனக்கு பணம் கொடுத்தது எனக்கும் கொஞ்சம் வருத்தமாக இருந்துச்சு. அது எனக்கு ஏன் அப்படின்னு தெரியல. ஏன் அமைதியா இருக்க? அதான், நான் யூஸ்வலாகவே ரொம்ப அதிகம் பேச மாட்டேன். இப்படி இருந்தால் தான் கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். நீ யார்கிட்டயும் சொல்லாத. யார்கிட்டயும் சொல்லவும் கூடாது. நான் என்ன பண்ண? நான் ஏன் சொல்லக்கூடாது? சொல்லக்கூடாதுன்னா சொல்லக்கூடாதுதான். இங்க பாரு, நீ இதை பத்தி டீனா கிட்ட கூட சொல்லக்கூடாது, புரியுதா? அட கடவுளே, நான் ஏன் இதை போய் டீனா கிட்ட சொல்ல போறேன்? மைக், தெரியல, ஏன்னா அவ உன் வைஃப். நீ சொன்னாலும் சொல்லுவல்ல. இங்க பாரு மைக், நான் டீனா கிட்ட எல்லாத்தையுமே சொல்றது கிடையாது. சோ நீ என்ன நம்பி சொல்லலாம் மைக், பிரச்சனை கிடையாது. சோ தேவையில்லாம ஏதாவது பேசி பிரச்சனையில போய் மாட்டாம இருந்தா சரிதான். சரி, மேரேஜ் லைஃபை பத்தி பெருசா பேசிட்டு இருந்தா. இங்க பாரு, உனக்கு எதுவும் கிடைக்கலன்ற காண்ட்ல தான் நீ இதெல்லாம் பேசிட்டு இருக்கேன்னு நினைக்கிறேன். சரியா? நீ இப்படி பேசுறத முதல்ல நிறுத்து. அது சரி, நீ பேபி சீட்டர் கூட நல்லா ஜாலியா இருக்கிற. நான் என்ன பண்றதுன்னு தெரியாம வெறுப்புல இருக்கேன். என்னோட இடத்துல இருந்து பார்த்தனா உனக்கு புரியும் என் நிலைமை என்னன்னா. சரி, என் ஃப்ரெண்டும் அவனுக்காக பேபி சிட்டர் கேட்குறான். ஸோ உனக்கு தெரிஞ்ச யாரும் இங்கே இருக்காங்களா? அதாவது பேபி சிட்டர் அவனுக்காகவும் அவன் எவ்வளோ பணம் வேணாலும் தரேன்னு சொல்கிறான். இருக்காங்க, எனக்கு தெரிஞ்ச ஒருத்தங்க இருக்காங்க. வா, நம்ம முதல்ல வீட்டுக்கு போகலாம். நான் உன்னை சாப்பிட போறேன். நான் உன்னை அப்படி சாப்பிட போறேன். நீ வா. நான் போய் உங்களை அப்படியே ட்ராப் பண்ணிட்டு வந்துடுறேன். ஸோ உன்னுடைய ஃபேவரட் சப்ஜெக்ட் என்ன? ஓகே. ஹே, நம்ம போறோமா இல்லையா? கண்டிப்பா. எனக்கு தெரியும். ஓகே, நான் கால் பண்றேன். தினமும் இது நடந்துட்டு இருக்கா சொல்லு. அவன் என் ஸ்டெப் பிரதரோட ஃப்ரெண்டு. இங்க பாரு, ஸ்காட் அவ்வளோ நல்லவன் கிடையாது. அவன் எப்ப பாரு ஊர் சுத்திக்கிட்டு டிவி பார்த்துட்டு இது மட்டும் தான் பண்ணுவான். அவன் கிட்ட உனக்கு என்ன பிடிக்குமான்னு கூட கேட்டு வந்துட்டு. எங்க போயிட்டு இருக்க? நான் பேசிட்டு இருக்கேன்.
அவன் ஒரு சரியான லூசு. கௌபாய் ட்ரெஸ் எல்லாம் போட்டுட்டு பெரிய மீஸ் எல்லாம் வச்சிட்டு இருந்தான். என்ன? நல்லா நடந்துக்கிட்டானா? இல்ல, எனக்கு காஃபி வேணும். ஒரு நிமிஷம் இரு. என்ன? நான் உனக்கு ரெஃபர் பண்ணதுனால இதை நான் உன்கிட்ட கேட்குறேன். அது நீ எனக்கு இதுக்காக பணம் கொடுக்கணும். 40 கொடுத்தா போதும். அது இது கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஆமா, கரெக்டு தான். $20% கமிஷன். தேங்க்யூ சார்லி. ஓ மை காட், வந்துட்டீங்களா? ஆமா, உங்க அப்பா அம்மா திரும்ப வரதுக்குள்ள ஒழுங்கா எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிடு, அதான் நல்லது. என்னது? இது உண்மையாவே செம்மையா இருக்கு. ஷர்லி, வா டக் கிட்ட போய் பேசலாம். கம் ஆன். ஓகே. வா வா. ஹாய். ஹேய். 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 என்கிட்ட கொஞ்சம் வீடு இருக்கு, உனக்கு வேணுமா? பயங்கரமா இருக்கும். ஆனா எனக்கு அதெல்லாம் வேணும். பார்ட்டி முடிச்சுட்டு நீ ஏன் வண்டி ஓட்டிட்டு போகணும் அப்படின்னா நான் ஒன்று தரேன். நான் இப்போ மெலிசா கூட தான் வந்தேன். ஆனா கொஞ்சமா வேணா ட்ரை பண்றேன். எனக்கு வாமிட் வருது. என்னாச்சு? ஜெரியோட ஃப்ரெண்ட்ஸ் 2 பேர் எனக்கு இப்ப கால் பண்ணாங்க. நல்ல விஷயம் தானே? நல்ல விஷயமா? எப்படி சொல்ற? ஜெரி மட்டும் வாய மூடலன்னு வச்சுக்கோ, நம்ம ஜெயிலுக்கு தான் போய் ஆகணும். நம்ம மைனஸ் கொஞ்ச நேரம் நமக்கு கவுன்சிலிங் கொடுப்பாங்க, அவ்வளவுதான். அதை மீறி எதுவும் பண்ண மாட்டாங்க. ஆனா அவங்க வைஃப்ஸ், பேரண்ட்ஸ், கிட்ஸ், அது எல்லாமே அவங்களோட தலைவலி. நீ ஏன் கவலைப்படுற? வைஃபுங்க எப்பவுமே ஹஸ்பண்ட் தன்னை மட்டும் தான் லவ் பண்றதா நினைப்பாங்க. பேரண்ட்ஸ் எப்பவுமே தன்னோட குழந்தைங்க ஒழுக்கமானவங்கன்னு நினைப்பாங்க. அதுக்கப்புறம் அவங்க குழந்தைங்க அவங்க பிரச்சனையே இல்லை, ஏன்னா அவங்கள தானே நம்ம பாத்துக்கிறோம். இதுக்கெல்லாம் கவலைப்படாத. அதனால குழந்தைங்க மூலியமா தான் நம்ம காரியத்தை சாதிக்கணும். 2 பேரும் Thursday கூப்பிடுறாங்க. ஜெரியும் Thursday தான் கூப்பிட்டுருக்கான். I know. உன்னால போக முடியாதா? ஒருத்தன் கூட தான் போக முடியும். அப்போ இன்னொருத்தர் யாரையாவது கண்டுபிடிக்கலாம். என்ன சொல்ற? வழக்கமா அவங்க எல்லாம் என்ன சொல்லுவாங்கன்னு தெரியுமா? நான் யாரையும் இங்க கூட்டிட்டு வரல, அவங்க இங்க வர்றதுக்கு தயாரா இருந்தாங்க. அப்படியா? கேக்க நல்லா தான் இருக்கு, ஆனா எங்க இத கேட்ட? இரு, இன்னொரு பீர் எடுத்துட்டு வரேன். சரி, இன்னொருத்தர் யாரு? என்ன? ஓ, இவளா? நல்ல சாய்ஸ் தான். வேணாம், அவ கண்டிப்பா அவ ஒத்துக்கணும்னு அவசியம் இல்ல. நாமளே அந்த முடிவை அவளை எடுக்க வைக்கலாம். வாழ்க்கையில ஒரு முறையாவது அவளுக்காக ஒரு விஷயத்துல முடிவு எடுக்கட்டும். நான் வேணா டிராப் பண்ணட்டுமா? ஹேய், கிளம்புறியா? ஆமா, மெலிசாக்காக வெயிட் பண்றேன். கூப்பிட்டியா? என் ஹூடி எதுவும் வேணும்? ஓகேயா? தேங்க்ஸ். என்ன மன்னிச்சிட. பரவாயில்ல, ப்ராப்ளம் இல்லை. சரி, அது வந்து என்னமோ கிஸ் பண்ணதும் ரொம்ப குளிர ஆரம்பிக்குது. என்ன? ஓகே, குட் நைட். குட் நைட்.
சரி, நீ ரிமூவ் பண்ண மாட்டியா? முடியாதா? ஓ, பார்க்குறியா அப்போ? ஆ? Okay. ஷர்லின், உன்கிட்ட பெராக்சைடு இருக்குன்னு அம்மா சொன்னாங்க. அப்புறம் பார்ட்டி எப்படி இருந்துச்சு? நல்லா இருந்துச்சு. நிறைய பேர் வந்திருந்தாங்களா? ம். ஹே, யார் அது? அந்த பிரெண்டாவோட ஸ்டெப் பிரதர் பேர் என்ன? ஸ்காட். யா, அவன் உனக்கு கால் பண்ணியிருந்தான். நீங்க 2 பேரும் ஒண்ணா போறீங்களா? எங்க போறோம்? அது இல்ல, நீங்க இல்ல இல்ல இல்ல. ஏன்னா அவன் பார்க்கறதுக்கு நல்ல பையன் மாதிரி தான் தெரியறான். அதோட அவன் பார்க்க கொஞ்சம் அழகா இருக்கான், ஹைட்டா இருக்கான். அப்பா, அப்புறம் இப்ப கொஞ்சம் டயர்டா இருக்கேன். ஓகே, நாளைக்கு பார்க்கலாம். குட் நைட். பசங்க எப்படி நடந்துக்கிட்டாங்க? நம்ம எங்க இருக்கோம்? என் ஃப்ரெண்டோட பிளேஸ் இது. ஸோ நம்ம கார்லயே பண்ணலாமா இல்லைன்னா கீழே இறங்கலாமா? என்ன? அது வந்து ஏன் என்னாச்சு? என்ன தெரியாத மாதிரி நடந்துக்கிற? கிட்டவா. ப்ளீஸ் வேண்டாம். என்ன? நீயும் அவங்கள ஒருத்தி தானே சொன்னாங்க? அவங்கள ஒருத்தியா? யாரு? ஓ ஷிட். அது ஏதோ தப்பா நடக்க போதுன்னு தோணுச்சு. அப்பவே சந்தேகப்பட்டேன். இதுக்கு முன்னாடி இப்படி நடக்கலையா? ஏய், அட கடவுளே. பிரெண்டா, உன்னை வீட்டில் ட்ராப் பண்ணதுக்கு அப்புறம் நான் உன்னை ஒரு போட்டோ எடுத்துக்கிறேன். எதுக்காகனா நீ ரொம்ப நல்ல பொண்ணு. தினமும் உன்னோட போட்டோவை நான் பார்த்தனா எப்பவுமே இப்படி மாற மாட்டேன். சரி. நாம எதுவும் பண்ணணும்னு அவசியம் இல்லை. நீ பேசு, நான் கேட்டுக்கிட்டு இருக்கேன். ஒரு நிமிஷம். ஹலோ, என்ன பண்ணிட்டு இருக்க? பேபி சிட்டிங் பண்ணிட்டு இருக்கேன். யாருக்கு? நான் இப்போ கொஞ்சம் பிஸியா இருக்கேன். ஷர்லி, எப்படி வந்து நீ ரெகுலரா பண்ண ஆரம்பிச்ச? நான் அப்புறம் பண்றேன். ஷர்லி, ஷர்லி ஒரு நிமிஷம். என்னாச்சு? எனக்கு ஒன்றும் இல்லை. அது ஒன்றும் இல்லை, சும்மா அங்க. ஓகே, சீக்கிரமா பண்ணலாமா? டைம் ஆகுது.
எவ்வளோ நாளா? ஒரு மாசமா. அப்போவே உங்கள் மேலே ஒரு டவுட் வந்துச்சு. உனக்கு வேண்டானா நீ இதை செய்ய வேண்டாம். நீ பண்ணதுக்கு ஏதாவது செய்ய விரும்புறியா? ஆமா. வேற யாருக்கு? வேற யாருக்கு பேபி சிட்டர் வேணும்? ஹலோ ஷர்லி, ஒரு பொண்ணு ஆர்டர் எடுத்துக்கிறியா? ஃபோன்ல எப்படி பேசாம இருந்தா நல்லா இருக்கும். மெலிசா, ஷிட். என்னோட குழந்தைங்களை பத்திரமா பாத்துக்கிறதுக்கு ஒரு அழகான பேபி சிட்டர் வேணும். இப்ப கரெக்டா இருக்கா? பெரிய டிப்ஸ் இருக்கவங்கள அனுப்புறேன். என்னது? அது டிவிஷன் பண்றதுக்கு ஒரு புது வழியை அவங்க கண்டுபிடிச்சிருக்காங்க. அது ரெகுலரா இருக்க மாதிரி இல்ல. நம்ம சின்ன வயசுல இருக்கும்போது பிராக்கெட் போடுவோம்ல. இனி பெரிய டிவிஷன் எதுவும் பண்ண மாட்டாங்க. பெர்லி மட்டும்தான் கிண்டர் கார்டன்ல இருந்து இந்த டிவிஷனுக்கு போனவ. அதனால மத்த பேரண்ட்ஸ் கூட தான் நாங்க இந்த கான்ஃபரன்ஸ்க்கு போனோம். மைண்ட்லயே எப்படி கால்குலேட் பண்ணணும்னு அவங்க சொல்லி கொடுத்தது ரொம்பவே இன்ட்ரெஸ்டா இருந்தது. அப்போ கால்குலேட்டர் ஏதாவது யூஸ் பண்ணுற மாதிரி இருந்துச்சா? பெர்லியோட டீச்சர் யூஸ் பண்ண வேணாம்னு சொல்லிட்டாங்க. ஒரு நாள் நாங்க எல்லாரும் டிவி பார்த்துட்டு இருக்கும்போது அவனே டிவி ஆஃப் பண்ணிட்டு, அம்மா நான் படிக்க போறேன்னு சொன்னா. இத நீங்க நம்புறீங்களா? நம்புறீங்களா நீங்க? நீங்க மஸ்டாங் அக்கௌண்ட்ல என்ன போட்டீங்கன்னு நான் பார்த்துட்டேன் சார். அதை பத்தி உன்னோட தாட்ஸ் என்ன? அது கண்டிப்பா உன்னோட பெஸ்ட் ஒர்க் கிடையாது. ஓகே, உங்ககிட்ட பெட்டர் சஜஷன்? அதை பார்த்த உடனே ரஃப் டிசைன் நினைச்சேன். உங்ககிட்ட நான் கண்டிப்பா இதை எதிர்பார்க்கல. வேற ஏதாவது ப்ராப்ளமா உனக்கு? அப்படிலாம் ஒன்றும் இல்லை, ஐ ஆம் ஃபைன். தெரியல, அது நல்லா இருக்குன்னு நினச்சேன். அது நல்ல டிசைன் தான் நினச்சேன். அது உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்க, நான் மறுபடியும் டிசைன் பண்ணி கொடுக்க தயார். நீங்க கேட்டீங்களா? நமக்கு வந்து அதே பேபி சிட்டர் தான் இவங்களுக்கு வராங்களா? ஷேர்லியா? ஆமா, ஷெர்லி தான். சில நேரம் ஷெர்லி வரா, இல்லனா வேற யாராவது வராங்க. அவகிட்ட 2-3 கேர்ள்ஸ் ஒர்க் பண்றாங்க. உண்மையாவா? மைக்கேல், இவங்க கிட்ட அந்த கார்டை கொடுங்க. ஓ மை காட், அங்க பாருங்களேன். ரொம்ப நல்ல டீம் வச்சிருக்கா. நான் அந்த கார்டை பார்க்கும்போது சரி, நான் எங்க மாட்டிப்பேனோன்னு நினைச்சேன். கரெக்டா சொன்னீங்க. எதை பத்தி? நிறைய பேர் இப்ப பேபி சிட்டருக்கு கால் பண்றதுனால உங்க ஒய்ஃப்க்கு டவுட் வராதா? எல்லாத்தையும் விட்டுரு, நீ இந்த மாதிரி பண்ணணும்னு அவசியமே இல்லை. $200 ரிஸ்க் எடுக்காம நமக்கு எதுவும் கிடைக்காது. குட் நைட். ஹே, கார்ல ஏறி போங்க. நீ இப்போ என்ன பண்ணிட்டு இருக்க? நீ அந்த கார்ட்ல அடிச்சிருக்க. இனிமேல் அதுதான் தொழிலா பண்ண போறியா? நீ நம்ம 2 பேர் மட்டும் தான் நான் நினைச்சேன். உங்களுக்கு அத பத்தி கவலை இல்ல. சொன்னா கேளு, காருக்குள்ள ஏறி நம்ம பேசிக்கலாம். கட்டாம பேசு, ஓகே? இந்த விஷயத்துல மாட்டிக்கிட்டா என்ன பண்ணுவ? எதையோ பணத்தை கொடுத்துட்டு போ, நம்ம இதோட முடிச்சுக்கலாம். என்ன கில்ட்டா ஃபீல் பண்ண வைக்க மட்டும் ட்ரை பண்ணு. நீ இப்போ எவ்வளவு திமிரா பேசுறேன்னு தெரியுதா உனக்கு? ஒரு சின்ன பொண்ணோட மனசை கெடுத்து இப்போ வந்து நல்லவ மாதிரி பேசுற. நான் ஒன்றும் அப்படி இல்லை. ஹாய் டாட். ஹாய். அமௌண்ட் இப்போ நான் ஏற்றிட்டேன். இனிமே $300 வேணும்.
ஏதாவது காரணத்தோட வந்திருக்கியா இல்லை என்ன வெறுப்பேற்றணும்னு வந்திருக்கியா? இந்த ஜாக்கெட் உனக்கு பிடிச்சிருக்கா? எங்கே வாங்கின? சம்மர் செட். ம், உனக்கும் இதே மாதிரி வேணுமா? வாங்கறதுக்கு என்கிட்ட காசுலாம் இல்லை. அவங்க கிட்ட பிளாக் கலரும் இருக்கு. ஸ்கூல் முடிக்கிற வரைக்கும் காசு தர மாட்டேன்னு அப்பா சொல்லிட்டாங்க. வாங்கறதுக்கு நான் ஹெல்ப் பண்றேன். ஹாய். பிரண்டா, இன்னைக்கு நைட் நான் பிஸியா இருக்கேன். நெடின் வந்தா உங்களுக்கு ஓகே தானே? நீங்க 2 பேரும் வருவீங்களா? பயப்படாத, போயிட்டு வா. Oh my god. நான் அசந்து போயிட்டேன். அதான் உண்மையா? நீ சொல்லு. பாரு. Bye, bye. பாய். ஓஹோ. ஹே, என்ன பண்ற? லஞ்ச் எங்க சாப்பிட்ட? நான் ஃப்ரெண்ட்ஸோடயே சாப்பிட்டுட்டேன். ஓ என்னோட 20% எங்க? நான் போல. என்ன சொல்ற? அட கடவுளே. எங்ககிட்ட ஏன் சொல்லவே இல்லை? சரி விடு. கமிஷன் கொடு. உனக்கு இன்னும் நிறைய ஆஃபீஸ் கொடுக்குறோம். வாய் மூடு. நான் தானே அவன் கூட ஒன்றா இருந்தேன், அதுக்கு எதுக்கு காசு கொடுக்கணும்? எங்களுக்குள்ள இருக்கிற ரூல்ஸே அதுதான். நான் தானே அப்பாயின்மெண்ட்ஸ் வாங்குறேன், அதனால தான் எந்த பிரச்சனையும் இல்லாமல் நல்லா போயிட்டு இருக்கு. அதுக்கான கமிஷனை நீ கொடுத்து தான் ஆகணும். $60. நீ இந்த லிஸ்ட்ல சேர்த்துக்கவா இல்லை நீ ஒரு டைமோட ஸ்டாப் பண்ணிக்கிறியா? நான் மறுபடியும் வரேன். ஓகே. பாஸ் சொல்றபடி கேளு. ஹலோ ஜார்ஜ், நான் நெடன் பேசுறேன். என்ன உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? யா, என்னோட ஃப்ரெண்ட்ஸ் 2 பேர் பேபி சிட்டருக்கு ரெடியா இருக்காங்க. நான் ஏற்கனவே ஷெர்லி கிட்ட அரேஞ்ச் பண்ணிட்டேன். ஷெர்லியோட ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி இந்த பொண்ணுங்க கிடையாது. ஓ, ஜார்ஜ், இது நமக்குள்ளே இருக்கட்டும், அவகிட்ட சொல்லாதீங்க. ஹேய், தலை இடிக்குது, கொஞ்சம் பார்த்து. பொறுமையா பொறுமையா பண்ணு, ஓகே? போன வாரம் எனக்கு வெறும் 2 கால் தான் வந்துச்சு. எல்லாத்துக்கும் காரணம் அவளாதான் இருக்கணும். பிரெண்டா, ஹே, இங்க வா. என்னாச்சு? உன் ஃப்ரெண்ட் தனியா பிசினஸ் பண்ணிட்டு இருக்காளா? இல்லையே, ஆக்சுவலி தெரியல. உண்மையாவா? அப்படி இருக்காதுன்னு நினைக்கிறேன். கண்டுபிடிச்சு சொல்றியா? எப்படி? உங்க வீட்ல தேடி பாரு, உன்னால முடியுமா? யா, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. தேங்க்ஸ். அவ நம்ம கிட்ட போய் சொல்றா. எக்ஸ்ட்ரா பணம் இல்ல ஃபோன் நம்பர்ஸ்? இல்ல, அப்படி எதுவும் இல்லை. சரி, லாக்கரை செக் பண்ணியா? லாக்கரா? அதில் இருக்காதுன்னு நினைக்கிறேன். நீ பாத்தியா? இதுக்கு முன்னாடி ஒரு நாள் பார்த்தேன். ஓகே, தேங்க்யூ ஸோ மச். நீ ஓகே இல்ல? நிஜமா? ஹேய், என்ன பண்ணிட்டு கொஞ்சம் இருக்கீங்க? அமைதியா இருங்க. நீ வாக்கிங் போலாம் தானே சொன்ன? நம்ம டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஷெர்லி, கம் ஆன். வா போய் பார்க்கலாம். நமக்கு கண்டிப்பா எதாவது மாட்டோம், வா.
உங்ககிட்ட நான் அங்க தானே. உடைக்கிறத பார்த்தா நம்ம மாட்டிப்போம். வெளியில வாங்க. நம்ம தான் வந்துட்டோம்ல, இங்க எதுவும் உடையல. நீங்க தப்பு பண்ணிட்டு இருக்கீங்க. இது சரியே கிடையாது. திடீர்னு மைக்கேல் நியாய தர்மம்லாம் பேசுறாரு. கே எதுவும் உங்ககிட்ட இல்லையா? நீ என்ன பண்ற? பார்த்து பாரு. ச்சே, இங்க எதுவுமே இல்ல. அவளுங்க வேற எங்கேயோ வச்சிருக்காளுங்க. ஓகே, அத பாதத்துல வாங்க போலாம். தயவு இப்படி செஞ்சு வா. விட்டுட்டு வர முடியாது. அவகிட்ட லாக்கரை யார் உடைச்சதுன்னு கேட்டா கண்டிப்பா எங்களை தான் இதெல்லாம் சொல்லுவா. ஃபிக்ஸ் பண்ண முடியாது. சொன்னா கேளுங்க. அவ கோவத்துல வேற நீ இருக்கா. ஒரு சரியான கோழை. உனக்கு உதவி வேணும் தானே? ஒன்னும் தேவையில்ல. ஓ அப்படியா? நீங்க 2 பேரும் கொஞ்சம் அமைதியா இருக்கீங்களா? Come on, come on, அப்படிதான். ஹே சாரி, கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. ஹாஸ்பிட்டல், போலீஸ் ஸ்டேஷன் எல்லா இடத்துக்கும் நான் கால் பண்ணிட்டேன். என்னாச்சா? நான் தான் கான்ஃபரன்ஸ்ல இருந்தா நான் கால் எடுக்க முடியல. தூங்கும்போது உன்னையும் குழந்தைங்களும் ஏன் டிஸ்டர்ப் பண்ணும் தான் நான் ஃபோன் எடுக்கல. என்னாச்சு? மைக்கேல், தயவு செஞ்சு என்கிட்ட உண்மையை சொல்லு. நீ ஏதாவது இல்ல. அடுத்த முறை நீ எனக்கு கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணணும். சரி, ஓகே, ஐம் சாரி. இனி எப்படி நடக்காத, ஓகே? அட்டென்ஷன் டு ஆல் ஸ்டூடெண்ட்ஸ். எல்லாரும் கம்பல்சரி 11:15க்கு ஆடிட்டோரியத்துல அசெம்பிள் ஆகணும். எல்லாரோட அட்டெண்டன்ஸும் எடுக்க போறாங்க. என் கிளைண்ட்ஸை உன்னால பறிச்சுக்க முடியாது. அதே மாதிரி எனக்கு வர வேண்டிய பணத்தை நான் எப்பவும் விட்டு கொடுக்க மாட்டேன். நீங்க இப்படி லக்ஸூரியஸா இருக்கிறத யாரும் நோட்டீஸ் பண்ண மாட்டாங்கன்னு நினைக்காதீங்க. உங்களால கண்டிப்பா அப்படிலாம் தப்பிக்க முடியாது. இங்க இருக்கிற எல்லாரும் எனக்கு கமிஷன் கொடுத்து தான் ஆகணும். எனக்கு தெரியாம என்கிட்ட சொல்லாம நீங்க எப்பவும் கஸ்டமர்ஸை பார்க்க கூடாது. இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன் இந்த விஷயத்துல நான் எவ்வளவு சீரியஸா இருக்கேன்னு. அசம்பிளியை மிஸ் பண்ணிட போறீங்க. ஷர்லி லைனர், இந்த வெக்கேஷனை நம்ம பயன்படுத்திக்கணும். ஆமா, ஆனா நம்மளை பொறுத்த வரைக்கும் இது வெக்கேஷன் இல்ல, ஒர்க்கிங் பீரியட் வெக்கேஷன். ஜெரிக்கு தெரிஞ்ச ஒரு சில இடம் இருக்கு. என்னது இது? பெர்மிஷன் ஸ்லிப்ஸ். மீனுக்கு ஃபுட் போட மறந்துடாத, ஓகே? ஓகே, ஃபைன். இந்த கம்பெனிக்காரங்களுக்கு டீம் ஒர்க்னா என்னன்னே தெரிய மாட்டேங்குது. என்ன தினமும் வச்சு செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. சீக்கிரமே எல்லாமே மாறிடும், கவலைப்படாத. ஓகே, உங்களை சண்டே மீட் பண்றேன், ஓகே? பை. எனக்கு முத்தம் கூட கொடுக்க மாட்டியா? ஓ பேபி, ஐம் சாரி. ஐ லவ் யூ. ஓகே.
அப்புறம் ஏதாவது சாப்பிட வேணுமா? ஏய், டைம் ரொம்ப ஆயிடுச்சு, டின்னர் சாப்பிடணும்ல. உண்மையாவா? என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ஓ மை காட், ஹே ஜெர்ரி, இந்த அனிமல்ஸ் எல்லாம் நீதான் கொன்னியா? கொஞ்சம் கொஞ்சமா. உண்மையாவா சொல்ற? நீதான் பண்ணியா? ஏய், கொஞ்சமா. பொறுமை பொறுமை பொறுமை. ஹாய். என்ன பதட்டமா இருக்கீங்களா? ஹே, எழுந்திரி. ஒன்று போடு. இது ஒன்றும் மருந்து இல்லை. என்ன இது? கீழே ஊத்திட போகுது, அப்புறம் பார்க்கறதுக்கு இது வேற மாதிரி இருக்கும். நீ எப்பயாவது வேற ஏதாவது பொண்ணுங்கிட்ட ட்ரை பண்ணிருக்கியா? இந்த பொண்ணு செம்மையா இருப்பா. அவ எவ்வளோ ஸ்பெஷல் தெரியுமா? அந்த பிரெண்டா ஒவ்வொரு டைம் வரும்போதும் சூப்பராக செய்வா, எக்ஸ்ட்ரா டிப்ஸ் கொடுப்பேன். அவ எப்பயும் வந்தா ஸ்பெஷலான விஷயம்லாம் பண்ணுறதில்ல தான். ஆனால் என்ன பண்ணுறது, நானும் இது வேணும் அது வேணும்லாம் பாயிண்ட் பண்ணிலாம் கேட்க மாட்டேன். அது ஏன்னா ஒன்றும் அறியாத சின்ன பொண்ணாவ. நம்மக்கிட்ட இருந்து என்ன கிடைக்குதுன்னு கூட அவளுக்கு முழுசா தெரியாது. சின்ன பொண்ணுடா. மறுபடியும் மண்டே அவ நம்மளை பார்க்கும்போது இதே தான் சொல்ல போறான். வாவ், செம்மையா இருந்துச்சுன்னு. உண்மையாவே அவ செம்மையா இருப்பாடா. நம்மள மாதிரி பெஸ்ட் இந்த சின்ன பொண்ணுங்களுக்கு யாரும் தரப்போறதில்ல. நம்ம இன்னொரு ரவுண்ட் போலாம்ல? நான் ரெடியா இருக்கேன். நீ ஓகே தானே பேபி? என்ஜாய் பண்றல? நல்லா என்ஜாய் பண்றல? அது அப்படி சொல்லு. ஏய், நான் சொல்றது உண்மையை புரியுது. சொல்லு. என்ஜாய் பண்ண சொல்றது கேளு. வயசான கிழட்டு பசங்க நீ சீன் ஓகே பார்த்தாலே எல்லாம் முடிஞ்சிரும்னு நினைக்கிறானுங்க. இங்க பாரு, இதெல்லாம் இது வந்து லூமினேஷன் மாதிரி எல்லாமே கிளியரா இருக்கும். ஓ மை காட். எக்ஸலன்ட்.
இல்ல நான் இதெல்லாம் ட்ரை பண்ண. குடிக்க தண்ணி இருக்கா? ஏய் இங்க வா வா. நோ ப்ளீஸ் தள்ளி போ. நான் உள்ள இருக்கேன். பிரெண்டா அவனுக்கு ஒன்றும் இல்லையே. ஒண்ணும் இல்ல. நான் உள்ள வரட்டுமா? ஒரு நிமிஷம். ஓ இருக்கியா? சாரி. என்னாச்சு? எனக்கு போதும். ஏன் நான் கொடுத்தது ஏதாவது அதிகமாக எடுத்துக்கிட்டியா? இல்ல அதிகமாலாம் எடுக்கல. இல்லை ஓகே பட் இங்கே வா ஒரு நிமிஷம் வா. உனக்கு கண்டிப்பாக இப்படி பண்ணுறது பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே ஓகே இந்த டைம் நம்ம பண்ண போகிறது உண்மையாகவே வேர்க்குது எனக்கு. இருக்கிற என்ன பார்க்காத, உன்னையே நீ கண்ணாடியில் பாரு, உன்னோட கண்களை பாரு, நல்லா பாரு, அப்படி ஃபோக்கஸ் பண்ணி பாரு. என்னாச்சு? என்னாச்சுன்னு சொல்லு. என்ன பார்க்கவே எனக்கு பிடிக்கல. என்ன பேசுற நீ? உன்னோட முகத்தை பாரு. ஓ மை காட், உன்னோட கண்களை பாரு. பியூட்டிஃபுல் பியூட்டிஃபுல் ஐஸ், அதுவும் பச்சை கலர்ல நீல கோடுகளோட. போதும், என்னால முடியல. என்னால முடியலையே. எனக்கு வேண்டாம், எனக்கு உடம்பு சரியில்லை, நான் நிறைய எடுத்துக்கிட்டேன். இல்ல இல்ல இல்ல, ஒரே ஒரு வாட்டி. இது கண்டிப்பா உனக்கு பிடிக்கும். வேற வேண்டாம் 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 வேண்டாம். இரு ஒரு நிமிஷம் இரு. வேண்டாம் சொல்றேன்ல, வேண்டாம். குட் கேர்ள். ஒன்றும் இல்லை, ஊசி குத்துன மாதிரி இருக்கும். வைக்கிறேன். ஓகே ஹாட்டாத மாற்றி குத்துருவேன். ஒன்றும் இல்லை, அவ்வளோதான். ஒன்றும் இல்லை. கம் ஆன் ஸ்டே. வேண்டாம் வேண்டாம் வேண்டாம், என்னால முடியல. பாதி போயிடுச்சு. இரு முடிச்சிருச்சு. இரு நான் தான் சொன்னேன்ல, முடிச்சிருச்சு பாரு. அவ்வளோதான். கம் ஆன். அவ்வளோதான் முடிச்சிருச்சு. வேண்டாம். சரி ஓகே. இது கூட கொஞ்சம் வருத்தம் தான். गाइस தூங்க டைம் ஆச்சு, ஒழுங்கா போய் தூங்குங்க. தூங்க சொல்றல, போய் தூங்குங்க. गाइस என்ன தொடாதீங்க சொல்றல, என்ன தொடாதீங்க. கத்திக்கிட்டே இருக்கேல, ஒழுங்கா வந்து தூங்குங்க. வாங்க, என்ன கத்த வைக்காதீங்க. நீங்க வர மாட்டீங்க. சத்தம் போடாதீங்க. முடியாது. நான் சொல்றது கேளுங்க, சத்தம் போடாம தூங்குங்க. இங்க இருக்க. பிரெண்டா என்னாச்சு? கிளம்பு. பிரெண்டா என்னாச்சு சொல்லு. போலாம். கிளம்பு சொல்றல. பிரெண்டா யாரு டோர் இப்படி அடிச்சது? பேபி சிட்டிங்ல இருந்தா திடீர்னு எனக்கு கால் பண்ணி கூப்பிட்டா. அதான் நான் அவங்க அம்மா கால் பண்ணவா? வேண்டாம். என்ன மன்னிச்சிடு. என்ன ஆச்சு? என்னால முடியாது. பரவாயில்ல, இது நான் கிடையாது. நான் ஒன்னும் என்னால நீ பண்ண முடியாது. நீ சொல்றதுக்காக ஏதோ ஒரு ஸ்ட்ரேஞ்சர் கிட்ட போய் நானும் என்னோட வீட்டுக்கு போய் என்னோட பேரண்ட்ஸ் பார்க்கிறதுக்கு முன்னாடி இதெல்லாம் என்னால க்ளீன் பண்ண முடியாது. நான் இனி பண்ண மாட்டேன். நான் சொல்றத கேளு பிரெண்டா. உனக்கு வேண்டானா இதுக்கப்புறம் நீ செய்ய வேண்டாம். ஆனா இப்படி சத்தம் எல்லாம் போடாத. இங்க என்ன நடக்குது?
ஃபேமிலி ப்ராப்ளம்ஸ். பொய் சொல்றியா? நான் போறேன். எனக்கு சீட் கிடைச்சிருச்சு. ஜூன்ல நான் போய் கிராஜுவேஷன் ஜாயின் பண்ண போறேன். அப்ப என்ன விட்டுட்டு போறேன். பிரிண்டாவை போக விடக்கூடாது. கண்டிப்பா அவ எல்லார்கிட்டயும் சொல்லுவா. நம்ம மாட்டி போனா திடீர்னு உனக்கு பயம் வந்துருச்சா என்ன? நம்ம கூட டீமா இருக்கும்போது அவ மட்டும் எப்படி தனியா போகலாம்? தேவையில்லாம பிரச்சனையை வளர்த்துக்காத ஷெர்லி. இதுக்காக நம்ம ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கோம். வீட்டுக்கு போ. நாளைக்கு உனக்கு டெஸ்ட் இருக்குல்ல. என்ன அடிக்காதீங்க, விடுங்க விடுங்க விடுங்கன்னு சொல்றல. உன் தங்கச்சிக்கு ஃபோன் பண்ணி இங்க வர சொல்லு. இல்லைன்னா நடக்கிறதே வேற. கேளுங்க, அவன் மேல கை வச்சீங்கன்னா அவ்வளவுதான். ஓ மை காட், என்ன ஆச்சு? எனக்கு ஒண்ணும் ஆகல. அடிபட்டிருக்கு. ஒண்ணும் ஆகல. என்ன ஆச்சு? ஒண்ணும் இல்லைன்னு சொல்றேன்ல. என்னோட திங்ஸை பாத்தியா? என்ன பண்ண? உனக்கு என்ன பிரச்சனை? என்ன உனக்கு முட்டாள் மாதிரி பேசாத. நீ எல்லாத்தையும் இழந்துட்ட. நான் தான் அவளை விட்டு சொல்லி சொன்னேன்ல. நான் ஒன்றும் பண்ணலையே. உனக்காக தான் நான் பண்ணேன். இதை நீ கண்டினியூ பண்றதுக்காக தான் பண்ணேன். இன்னும் கொஞ்ச நாள்ல நான் போனதுக்கு அப்புறம் என் இடத்துல உனக்காக யார் இருப்பாங்க? நீ கண்ட்ரோல்ல எடுத்துக்கலாம். ஆனா நீ அப்படி நினைக்கலையே. இது ஆக்சுவலி உன்னோட கேம் ஷெர்லி. நான் இதுல விளையாட மட்டும் தான் வந்திருக்கேன். வீட்டில் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? மைக்கோட பிரின்சிபல் கால் பண்ணியிருக்காங்க. மைக் அவனோட டீச்சரை ஏதோ தப்பா பேசியிருக்கான். என்ன? இது ஒன்றும் விளையாட்டு இல்ல. ஆமா, எனக்கு தெரியும். உன் பையனும் இப்படிதான் சிரிக்கிறான். அவனுக்கு இன்னும் 12 வயசு கூட ஆகல. நம்பவே முடியல. என்ன திடீர்னு வீட்டுக்கு வந்திருக்க? மஸ்டான் அக்கௌண்ட் இருந்து என்ன தூக்கிட்டாங்க. வேலை போயிடுச்சா? இல்ல, வேலை விட்டுலாம் தூக்கல. வெறும் லோ ப்ரொஃபைல் இருக்க வேலைக்கு என்ன மாத்திருக்காங்க, அவ்வளவுதான். டீ ப்ரமோட் பண்ணிட்டாங்களா? இல்ல, டீ ப்ரமோஷன் கிடையாது. கம்மியா பிரஷர் இருக்கிற ப்ராஜெக்ட்டுக்கு நான் செட் ஆவேன்னு ஜார்ஜ் நினைச்சிருப்பாரு. ஆனா நீ அவர்கிட்ட கொஞ்சம் எடுத்து சொல்லிருக்கலாம்ல. 2 பசங்களை வச்சு என்ன பண்ண முடியும்னு, எப்படி அவங்கள படிக்க வைக்கிறது, எவ்வளவு செலவு இருக்கு அவங்களுக்கு. இத பத்தி நானும் அவங்க கிட்ட நிறையவே ஆர்கியூ பண்ணேன். ஆனா எதுவுமே நடக்கிற மாதிரி தெரியல. அப்ப நம்ம இவ்வளவு நாள் கஷ்டப்பட்டது. சரி, உனக்கு எவ்வளவுதான் வேணும்? எவ்வளவு இருந்தா நீ சந்தோஷப்படுவ? அத நம்ம கிட்ட நிறைய இருக்குல்ல, அப்புறம் என்ன? எந்த அளவுக்கு செக்யூரிட்டி உனக்கு வேணும்? கடவுளே, என்ன உன்கிட்ட போய் இதெல்லாம் சொன்ன பாரு. நான் உன்கிட்ட இதெல்லாம் பேசி இருக்க கூடாது. என்ன மன்னிச்சிரு. உன்கிட்ட பேசி எந்த பிரச்சனையும் இல்லை. என்கிட்ட தயவு செஞ்சு பேசாத. ஒவ்வொரு டைமும் இதான் பண்றேன். உனக்கு எதுவும் பிரச்சனைனா நீ அதை டைரக்டா சொல்லணும். நான் எதுவும் தப்பு பண்ணாலும் நீ அதை என்கிட்ட சொல்லணும். நீ செய்யற தப்ப நான் எப்படி சொல்ல முடியும்? நான் ஒன்னும் உன்னோட மனசாட்சி கிடையாது. முதல்ல மேல போய் உன் பையன் கிட்ட பேசு. நான் ஃப்ரைடே மீட்டிங்க்கு போயிட்டு வரேன். என்ன சொல்ற? ஃப்ரைடே மீட்டிங்? நமக்கு தான் வேற பிளான் இருக்கு. ஆமா, பிளான் எல்லாம் மாறிடுச்சு. ஹலோ சார். சரி, உன்னோட டீச்சர் பேர் என்ன? அது சின்ன பேர் தான். இங்க பாரு, உன் டீச்சர்லாம் அப்படி பேசக்கூடாது. அம்மா ஏற்கனவே சொல்லிட்டாங்கப்பா. நீ எப்படி ஃபீல் பண்ணுவேன்னு எனக்கு தெரியும். எனக்கும் கோபம் வருது தெரியுமா? ஏன்னா என்னுடைய பாஸ் என் பேச்சு கேட்கறதே கிடையாது. ஏன்னா அவரா ஒரு ரூல்ஸ் போட்டு அதை மற்றவங்களையும் செய்ய சொல்றாரு. ஏன்னா அவருக்கு எப்பயும் அவர் சொல்றது தான் செய்யணும். ஏன்? நான் கூட நீ திட்டின மாதிரி திட்டணும் தான் நினைச்சிட்டு இருக்கேன். என்னைக்காவது ஒரு நாள் நான் அவனை பார்த்து சொல்லணும்னு தான் இருக்கேன். கண்டிப்பா நான் அதை செய்ய போறேன். ஹே,
உனக்கு எதுவும் சாப்பிட வேணுமா Yeah. லார்ஜ் பீஸா ஆர்டர் பண்ணவா Okay. உனக்கு ஆர்டர் நம்பர் தெரியும் தானே பெரிய ஜார்ல இருக்கு. அதேதான் 2 லார்ஜ் பீஸா ஆர்டர் பண்ணிக்கோ. அதே மாதிரி உன் தம்பிக்கு என்ன வேணுமோ அதுவும் கேட்டு ஆர்டர்ல சொல்லிடு. அப்புறம் மறக்காம டிப்ஸ் கொடுத்துறேன். நீங்க எங்க போறீங்க? ஹே செல்லோ, நீ கொஞ்சம் பத்திரமா பார்த்துக்கணும். நான் பாத்துக்கிறேன். ஓகே, ஆலிவ் ஆயில் இல்லாம பீஸாவை ஆர்டர் பண்ணு. ஓகே, அப்புறம் இது உனக்காக. என்ன இந்த வாரம் ஃபுல்லா உனக்கு அப்பாயின்மெண்ட்ஸ் இருக்கு? நான் என்ன பண்றது ஷர்லி? நான் எக்ஸாம்ல ஃபெயில் ஆயிட்டேனா சம்மருக்கு எங்க அப்பா எங்கேயும் வெளியே கூட்டிட்டு போக மாட்டேன்னு சொல்றாரு. வேற யாரையாவது பாரு. என்ன விளையாடுறீங்களா? ஐ எம் சாரி, என்னால கண்டிப்பா முடியாது. என்னாச்சு? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. நான் உங்ககிட்ட அப்புறம் பேசுறேன். அவன் நம்ம கிட்ட வந்துதான் ஆகணும் பிரெண்டா. இதை நம்ம அப்புறம் வச்சுக்கலாமா? ஓகே, நான் என் டேட்டை கேன்சல் பண்ணிடுறேன். Yeah. அன்னைக்கு நான் உனக்கு அந்த பில்ஸ் கொடுத்ததுக்கு என்ன மன்னிச்சிட்டேன். அதனால தான் எல்லா விஷயமும். ஆனா கேலும் நானும் அதை எப்பவும் கேலும் நானும் ப்ளீஸ் அதை பத்தி பேச வேண்டாம். நம்ம எல்லாரும் நிறைய பாவம் பண்ணியிருக்கோம். இதெல்லாம் நமக்கு தேவைதான். ஆனா கண்டிப்பா இதெல்லாம் ஒரு நாள் நம்ம வாழ்க்கையை மாத்தும். என் லைஃப்ல நான் நிறைய தவறுகள் பண்ணியிருக்கேன். ஆனா நீ இப்போ பேசுறது அது எப்படி இருக்குன்னா, சரி, இப்ப அதுக்கு என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்க? எனக்கு தெரியல. நம்ம ஆனா 2 பேரும் ஓடி போலான்றீங்களா? Wait, கூட நான் ஒண்ணும் அப்படி இருக்கிறவங்கள பேச வரல. பொண்ணு நீ லவ் ஏன் பண்ணணும், இப்படி? இல்லனா உன்னை டிபெண்ட் பண்ணியே இருக்கணும். அதானே நீ சொல்ல வர? இதனால என்ன நடக்கும் நீ நினைக்கிற? ஒரு நிமிஷம் கேளு. 15 வருஷத்துல நான் ஆசைப்பட்டது உன்னை மட்டும்தான். இனி இதை ரகசியமா வச்சுக்க நான் விரும்பல. உனக்கு அது புரியுதா? எனக்கு நீ வேணும். என் வாழ்க்கையில நீ வேணும். இனி ஒவ்வொரு நிமிஷமும் என் வாழ்க்கையில நான் உன் கூட தான் ஸ்பெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். நீ எதுக்கு இதெல்லாம் செய்யற? இது எல்லாத்தையும் மறந்துட்டா நீ உன் ஃபேமிலிக்கு உனக்கு வேணும் நான் எவ்வளவு நாள் தரேன். உனக்கு பணம் தானே முக்கியம். உனக்கு வேணும் நான் எவ்வளவு பணம் நான் தருவேன். இதை பாரு, என்ன லவ் பண்ணுறதுக்கு நான் பணம் தரேன். நான் எதுக்கெல்லாம் உனக்கு காசு வேணும்னு சொல்ல. நமக்கு நடுவில் இதெல்லாம் வேண்டான்னு தான் எனக்கு தோணுது. இதுக்கப்புறம் நான் இதெல்லாம் மறைக்க விரும்பல. நீ என் கூட வருவியான்னு மட்டும் சொல்ல. நீ என் கூட இருப்பியான சொல்ல. It's too late. யார் இருக்கிறது? இது என்ன உன்னோட ப்ராப்பர்ட்டியா? இல்ல, ஐ எம் சாரி. இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? எனக்கு ட்ரெயின்ஸ்ல ரொம்ப பிடிக்கும். அதான் சுத்தி பார்க்கலான்னு இங்கே வந்தேன். 70, 11, 20 லைனுக்கு வாங்க. வேற யாராவது உங்க கூட இருக்காங்களா? இல்ல. கண்டிப்பா? ஆமா ஆமா, யாரும் இல்லை. எனக்கு ட்ரெயின்ஸ்னா ரொம்ப பிடிக்கும். ஸோ அதான் நான் இங்கே ஜஸ்ட் வந்தேன். சரி, அப்போ கிளம்புங்க. எஸ் சார். ஓகே.
ஓகே கொஞ்ச நாள் ஸ்டேபிளா ஹலோ நான் ஷர்லி பேசுறேன். பிரெண்டா இருக்காளா? அவ உன் கூட பேச மாட்டா. சரி, அப்ப நான் நேடின் கிட்ட பேசலாமா? அவளும் பிஸியா இருக்கா. இங்க பாரு, ப்ளீஸ் அவகிட்ட கூட. பேபி சிட்டிங் போயிருக்கா. உனக்கு ஆப்போசிட்டா எதுவும் பண்ணக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். ப்ளீஸ் மறுபடியும் அவங்களுக்கு கால் பண்ணாத. ஒரு நிமிஷம் இரு, அப்புறம் எடுக்கலாம். என்ன பண்ற நீ? இரு ஒரு நிமிஷம். ஹலோ, ஒரு நிமிஷம் இரு. அவ மறுபடியும் அவளோட வேலையை காட்டிட்டா. அவ இப்ப என்னை தாண்டி பிசினஸ் இருக்க ஆரம்பிச்சிட்டா. எவ்வளவு சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறா. அவ எங்க போனான்னு எனக்கு தெரியும். இப்ப நீ எங்க இருக்க? அங்கதான் திரும்ப. ஓகே. எனக்கு நீ கடமைப்பட்டிருக்க ஷாலி. உனக்காக தான் எல்லாம். என்ன பண்ற? மறுபடியும் எதுக்காக பிசினஸ் எடுக்கிற? வாட்டி சொல்லி என்ன விடுங்க. என்ன பாரு, உன்னை என்ன உன்கிட்ட நான் என்ன சொன்னேன்? என்ன மீறி பிசினஸ் பண்ணாதன்னு சொன்னனா இல்லையா? நான் சொல்றது உனக்கு புரியாதா? ப்ளீஸ் என்ன விட்டு. ஆ ஆ ஆ ஆ ஆ ஆ. அப்பா, என்னடி அப்படி பாக்குற? என்ன பாக்குற? நம்ம எல்லாருமே ஒரு ரகசிய வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கோம். அந்த வாழ்க்கை நம்ம மனசுக்குள்ள மட்டும்தான் இருக்கும். ஏன் இதெல்லாம் நடக்குதுன்றதுதான் ஒரு பெரிய கேள்வி. இதுல இருந்து வெளியேற நமக்கு ஏதாவது ஒரு ஈஸியான வழி கிடைக்குமா? பாய். பத்திரமா அவங்கள பாத்துக்கோங்க, சரிங்களா? நான் செஞ்சதுக்காக இப்ப எந்த மன்னிப்பும் நான் கேட்க போறது இல்ல. நான் என்னோட பாவங்களோட தான் வாழ போறேன். பாத்து மெதுவா போங்க. எனக்கு தெரிஞ்ச இது வாழ்க்கையில ஒரு பகுதி தான். இன்னும் தெளிவா சொல்லணும்னா இது எல்லாமே
சாதாரணமான ஒரு வாழ்க்கை தான். And a girl so young could be so smart, could be so dumb. I stepped on the lines, I stepped on the cracks, breaking backs, I can take it back, smoke myself out of my home. I cry for the virgin genocide. Goodbye, bye, 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 bye to all the nursery rhymes. Running fast, running last, pretty sure I failed this class. Running shoes, running loose, lose. I can't get it back, it's a cold sharp slap, it's a scarlet letter, it's the 10th black cat to cross my path. I cry for the virgin genocide. Cry for what we left behind. Cry for the life that is misaligned. Bye to all the nursery rhymes. Cry for the virgin genocide. Cry for what we left behind. Cry for the life that is misaligned. Bye to all the nursery rhymes.